Hi students, நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படினா chapter 2 polynomials இருந்து important MCQs பார்க்க போறோம். சரியா? வாங்க. First question. If 1 0 of a quadratic polynomial x square plus 3x plus k is 2, then the value of k அப்படி கொடுத்துறாங்க. இங்க ஒரு polynomial கொடுத்துறாங்க x square plus 3x plus k is 2, then the value of k. இந்த polynomial ஒரிஜினல் 2 ஆ இருந்துச்சுனா k ஓட வேல்யூ என்ன அப்படி கேக்குறாங்க. சரியா? கவனிங்க 0 னா என்ன அப்படினா அந்த வேல்யூ x க்கு பதிலா கொண்டு அந்த 2 கொடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் 0 கிடைக்கும். அதுதான் என்னது 0 ஆஃப் தி polynomial. அது கவனிங்க x ஸ்கொயர் plus 3x plus k இது நம்ம கொடுத்த polynomial இதோட 0 அவங்க 2 மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க x க்கு பதிலா 2 கொடுத்தா என்ன கிடைக்கும் 0 ஆன்சர் கிடைக்கும். 2 ஸ்கொயர் plus 3 into 2 plus k equal to 0. சரியா? அடுத்து 2 ஸ்கொயர் 4 plus 3 to 6 plus k equal to 0. 4 plus 6 என்ன வருது 10 plus k equal to 0. So then k equal to minus 10. ஓகேவா? அப்ப k என்ன இருக்கும் minus என்ன இருக்கும். ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து alpha beta are the zeros of polynomial x square plus x plus 1 then 1 by alpha plus 1 by beta. இந்த பாலினாமியலோட zeros alpha beta சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறம் 1 by alpha plus 1 by beta வேல்யூ என்னவா இருக்கும் அப்படி क्वेश्चन பண்றாங்க. சரியா? சோ கவனிச்சுக்கோங்க இங்க கொடுத்த பாலினாமியல் f of x x square plus x plus 1. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும் அப்படினா இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் a equal to 1, x ஓட கோஎஃபிஷியன்ட் b equal to 1, அடுத்து c equal to 1. ஓகேவா? அதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ரூல் தெரியும் அப்படினா alpha plus beta equal to minus b by a, alpha plus beta equal to minus b by a. ஓகேவா? அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படினா minus b b வேல்யூ 1 அப்ப minus 1 by a வேல்யூ 1 ஆன்சர் minus 1. அடுத்து இங்க alpha beta வேல்யூ c by a, c வேல்யூ 1 a வேல்யூ 1 1 by 1 ஆன்சர் இங்க 1 வந்திருக்கும். சரியா? அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அவங்க 1 by alpha plus 1 by beta கேக்குறாங்க. அப்படினா 1 by alpha plus 1 by beta equal to இதை LCM எடுத்துக்கலாமா? பீட்டா இங்க மல்டிப்ளை ஆகும், பீட்டா 1 into பீட்டா பீட்டா, ஆல்பா இங்க மல்டிப்ளை ஆகும் 1 into ஆல்பா ஆல்பா வந்திருக்கும். சரியா? சோ ஆல்பா plus பீட்டா by இங்க டிவைட்ல ஆல்பா பீட்டா வந்திருக்கும். சரியா? அதுக்கு அப்புறம் கவனிங்க ஆல்பா plus பீட்டா வேல்யூ -1. சோ அது வேல்யூ -1 by ஆல்பா பீட்டா வேல்யூ என்ன வந்துச்சு 1 வந்துச்சு. ஓகேவா? சோ அந்த வேல்யூ 1 டோட்டலா -1 by 1 என்ன சொல்லிருக்கோம் -1 தான் வந்திருக்கும். சோ இப்போ இதுக்கு ஆன்சர் -1. ஓகேவா? அடுத்து third sum. சோ இத கவனிங்க if alpha and beta are the zeros of the quadratic polynomial ax square plus bx plus c then 1 by alpha square plus 1 by beta square என்ன கேக்குறாங்க. சரியா? இந்த பாலினாமியலோட zeros alpha beta இருந்துச்சு அப்படினா 1 by alpha square plus 1 by beta square வேல்யூ கேக்குறாங்க. சரியா? போன சம் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அதே மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். கவனிங்க என்ன கொடுத்தாங்க பாலினாமியல் ax square plus bx plus c கொடுத்துட்டாங்க. சரியா? அப்புறம் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் அவங்க a கொடுத்துட்டாங்க, இது b இது c கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ ஆல்பா plus பீட்டா ஈக்குவல் நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா படி -b by a. அதே மாதிரி ஆல்பா பீட்டா வேல்யூ c by a, ஆல்பா பீட்டா வேல்யூ c by a. கவனிங்க அவங்க கேக்குறது 1 by ஆல்பா ஸ்கொயர் plus 1 by beta square இப்படி கேக்குறாங்க. இது எப்படி எழுதலாம் LCM எடுத்துக்கலாமா? பீட்டா ஸ்கொயர் இங்க மல்டிப்ளை ஆகுமா, அடுத்து ஆல்பா ஸ்கொயர் இங்க மல்டிப்ளை ஆகுமா, அப்ப என்ன வரும் எனக்கு பீட்டா ஸ்கொயர் plus ஆல்பா ஸ்கொயர் by இங்க ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். எனக்கு பீட்டா ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர்னாலும் ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் இது ஒன்று தான். சரியா? அப்ப இத மாதிரி எழுதிக்கலாம் ஆல்பா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்க கீழ இருக்கியா இங்க ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்பா பீட்டால ஹோல் ஸ்கொயர் எழுதிக்க முடியும்னால. சரியா? அப்ப இங்க ஆல்பா பீட்டால ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதுக்கு அப்புறம் கவனிச்சுக்கோங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படினா ஆல்பா ஸ்கொயர் plus beta square equal to alpha plus beta the whole square minus 2 alpha beta. ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலா. சரியா? கவனிச்சுக்கோங்க எப்படி எழுதிக்கலாம் அப்ப alpha plus beta the whole square minus 2 alpha beta by alpha beta the whole square இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இருக்குது எல்லாமே in terms of alpha plus beta அப்புறம் alpha beta. அதாவது எனக்கு என்ன வேல்யூ தெரியுமோ அது மட்டும் இருக்கிற மாதிரி மாத்திட்டு அந்த ஃபார்முலா. இப்போ இதெல்லாம் கொண்டு அதை சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு வேல்யூ வந்து போகுது. சரியா? கவனிங்க என்ன பண்ணலாம்னா அங்க இருக்குது alpha plus beta the whole square minus 2 alpha beta divided by alpha beta the whole square. ஓகேவா? அடுத்து இந்த வேல்யூ இல்லையா இந்த வேல்யூ என்னவா இருக்குது
ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வேல்யூ மைனஸ் பி பை ஏ இருக்கு சரியா. அப்ப இங்க இது மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இந்த வேல்யூ சி பை ஏ, அடுத்து இங்க இருக்கு இல்லையா இந்த வேல்யூ சி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் இது வந்திருக்கும். அடுத்து இங்க ஸ்கொயர் பண்ணா மைனஸ் பி ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c by a divided c square by a square. ஓகேவா? கவனிங்க அப்படி என்ன பண்ணுங்க LCM எடுங்க. a square இருக்கு இங்க a மட்டும் இருக்கு. அப்ப என்ன வரணும் டிவைட்ல இங்க a square வரணும். அப்ப இங்க * a இங்க * a போட்டுக்கலாமா? அப்ப அது எப்படி வந்திருக்கும் அப்படினா b square by a square minus இங்க * a போடும்போது 2ac வந்துருமா? அப்ப அது 2ac by a square டிவைட்ல கீழ இருக்குது இங்க c square by a square. அப்ப c square by a square. இது மொத்தமா இங்க டிவைட் இது சேமா இருக்கே மொத்தமா எழுதிக்கலாம் b square minus 2ac by a square. இங்க இருக்கீங்க என்ன பண்ணலாம் இன்டு போட்டு இத மல்டிப்ளை எழுதி தலைகீழ ரெசிப்ரோக்கலா எழுதிக்கலாம். அப்ப a square by c square. இது ரெண்டும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். மீதி வருது b square minus 2ac by c square. சோ இதான் ஆன்சரா இருக்கும் சரியா. சோ கவனிங்க b square minus 2ac by c square. ஓகே ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்து இது கவனிங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if alpha and beta are the zeros of the polynomial ax square minus 5x plus c and alpha plus beta equal to alpha beta equal to 10 ax square minus 5x plus c ஓட zeros வந்து alpha and beta கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி alpha plus beta equal to alpha beta equal to 10 கொடுத்துட்டாங்க. அப்பனா a வேல்யூ என்ன c வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க சரியா. சோ கவனிச்சுக்கோங்க இங்க கொடுத்த பாலினாமியல் ax square minus 5x plus c. இப்போ இங்க a வேல்யூ a தான், b வேல்யூ minus 5, c வேல்யூ அங்க c தான் இருக்குது சரியா. அப்புறம் ஆல்பா plus பீட்டா வேல்யூ தெரியுமா? ஆல்பா plus பீட்டா equal to minus b by a. இங்க b எனக்கு என்னவா இருக்குது -5 ஆ இருக்குது. -b னா -5 வந்திருக்கும். சோ அப்ப அது +5 வந்திருக்கும். a வேல்யூ 5 by a உங்கச்சா. அதுக்கு அப்புறம் ஆல்பா பீட்டா equal to c by a வா இருக்கும் உங்கச்சா. அதுக்கு அப்புறம் என்ன கவனிங்க ஆல்பா plus பீட்டா equal to 10. அப்ப ஆல்பா plus பீட்டா equal to 10. இங்க ஆல்பா plus பீட்டா என்ன வந்திருக்கு 5 by a வந்திருக்கியா. அப்ப அது 5 by a equal to 10. இப்போ a வை இங்கேயும் இங்க மல்டிப்ளை a 10 இங்க டிவைட் வந்திருக்கும். அப்ப 5 by 10 equal to a. கேன்சல் பண்ணா 1 5 are 5 2 5 are 10. அப்ப a equal to 1 by 2. அதுக்கு அப்புறம் c வேல்யூ தேவைப்படுது இல்லையா. அடுத்து என்ன கொடுத்துறாங்க ஆல்பா plus பீட்டாவும் 10 தான். ஆல்பா பீட்டா என்னடா வருது 10 தான் வருது. அப்ப ஆல்பா பீட்டா equal to 10. ஓகேவா. ஆல்பா பீட்டா வேல்யூ c by a கொடுத்துறாங்க. அப்ப c by a equal to 10. 10 a என்ன பண்ணலாம் இங்க மல்டிப்ளை கொண்டு போயிடலாமா. அப்ப c equal to 10 a ன்னு போயிடும். c equal to 10 into a வேல்யூ 1 by 2. இப்போ கேன்சல் பண்ணனா 1 2 are 2 5 2 are 10. அப்ப c equal to என்ன வந்திருக்கும் c equal to 5 வந்திருக்கும். a 1 by 2 c 5 a 1 by 2 c 5. ஆப்ஷன் D தான் சரியான ஆன்சர் இருக்கும் சரியா. அடுத்து if alpha and beta are zeros of the polynomial x square minus k plus 6 into x plus 2 into 2k minus 1 such that alpha plus beta equal to alpha beta by 2, then the value of k ன்னு கேக்குறாங்க சரியா. கவனிச்சுக்கோங்க இந்த பாலினாமியல் zeros வந்து ஆல்பா பீட்டா கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ஆல்பா பீட்டாவோட கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது. அப்படினா k ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அவ்வளவுதான் क्वेश्चन ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியல் எடுத்துக்கறேன் x square minus of k plus 6 into x plus 2 into 2k minus 1 அந்த பாலினாமியல் ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். அங்க இருந்து a வேல்யூ a equal to 1 x வேல்யூ என்ன இருக்கோ அதான் a. அடுத்து b equal to minus of k plus 6. அடுத்து c equal to 2 into 2k minus 1 ஓகேவா. அதுக்கு அப்புறம் ஆல்பா plus பீட்டா equal to minus b by a இல்லையா. அப்ப minus b வேல்யூ minus of k plus 6 by a வேல்யூ 1. அப்ப என்ன வந்துரும் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா. இங்க டிவைட்ல 1 தான் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் வெறும் k plus 6 மட்டும் எழுதிக்கலாம் ஓகேவா. அதுக்கு அப்புறம் ஆல்பா பீட்டா equal to c by a. c வேல்யூ 2 into 2k minus 1 by a வேல்யூ 1 ஓகேவா. அது எப்படி எழுதிக்கலாம்னா 2 into 2k minus 1 மட்டும் எழுதிக்கலாம் சரியா. அதுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க ஆல்பா plus பீட்டா equal to ஆல்பா பீட்டா by 2 கொடுத்தாங்க இல்லையா. சோ இது கவனிங்க alpha plus beta equal to alpha beta by 2 அந்த கண்டிஷன் கொடுத்துறாங்க. இந்த வேல்யூ கொடுத்துறோமா alpha plus beta வேல்யூ k plus 6. அப்ப அது k plus 6 equal to இந்த alpha beta வேல்யூ
2 into 2k minus 1 by 2. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 2வும் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ k plus 6 equal to 2k minus 1 வந்திருக்கும். அடுத்து 2k இந்த பக்கமும் 6 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ k minus 2k equal to minus 1 minus 6. இங்கே மைனஸ் பண்ணால் minus k equal to minus 7. இதை மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் k equal to 7. அப்போ k வேல்யூ என்ன வந்திருக்கும், k வேல்யூ 7 வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுதான் ரைட் ஆன்சர். சரியா? இந்த மாதிரி நிறைய MCQs பார்க்கணும் அப்படின்னா பிரதீப் மேக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். மேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஓகேவா? நீங்கள் ஒரு சம்மை எடுத்து அதை நீங்களே சால்வ் பண்ணி அது கரெக்டாக ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது அந்த ஃபீலை வந்து வேறு எதாலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் தரும். சரியா? அதே மாதிரி நீங்கள் நிறைய தேடி தேடி படிங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணி படிங்க. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா உங்களோட லெவலே வேறு மாதிரி இருக்கும். நல்லா பண்ணுங்கள். இந்த பேட்ச் நம்ம அடித்து தூக்குறோம், இந்த பேட்ச் நம்ம தட்டுறோம், தூக்குறோம். டாடா பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.